வணக்கம் அன்பு நண்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 15 நாட்கள் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்க போகிறது நாட்கள், இனிமையான நாட்களாக இருக்கட்டும் அப்படிங்கிற நல்ல முடிவுடன் இந்த தொகுப்பை நான் தொகுத்து வழங்க இருக்கிறேன். இந்த மாதம் ஏற்றமும் இறக்கமும் கலந்த நிலை உங்களுக்கு உருவாகும். எவ்வளவுதான் வரவு அதிகமாக இருந்தாலும் அதை காட்டிலும் செலவு கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். அதை கவனித்து நீங்கள் வரவு செலவுகளை முறைப்படி செய்யணுங்க. அடுத்து சனியும் சூரியன் பார்வை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இம்மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் வரை பார்க்கிறார். அதனால் இந்த பகை கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதில்லைங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சின்ன சின்ன மனக்குழப்பம் உங்களுக்கு வரும். அடுத்தவர்கள் மீது வெறுப்பு உண்டாகும். அதெல்லாம் நீங்கள் புறந்தள்ளி வச்சுட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முயற்சிங்க. நினைத்த காரியத்தை கச்சிதமாக முடிக்கும் திறமை, சாதித்து தீரே வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது கும்பராசி அன்பர்களுக்கு மட்டும்தாங்க இருக்குது. காரிய தடைகள் நீங்கி நன்றாக நடந்து கொள்ள முடிவு எடுக்கும் திறமையும் கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமே இருக்குங்க. ராசியில் இருக்கும் சனி பகவான் தனது 7ஆம் பார்வையில் கிரக கூட்டணியில் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனத்துடன் தான் செயல்பட வேண்டும். அடுத்தது பணப்பிரச்சனை இந்த நாள் நீங்குங்க, ஒன்றும் அதிகரிக்க சனி பெயர்ச்சி நடக்கிறதுனால பண பிரச்சனை உங்களுக்கு எதுவும் இருக்காது. சூரியனால் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கலாம். வாகன யோகம் உண்டாகும். அது மட்டுமல்ல, தொழில் வியாபாரம் எதிர்பாராத வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லலாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சூழ்நிலை மாறுங்க. பெரிய நிர்வாண பொறுப்பும் உங்களுக்கு அதிகரிக்கும். பிள்ளைகள் எதிர்காலத்தில் சில பணிகளை மேற்கொள்வார்கள். அது மட்டுமல்ல, கணவன் மனைவியிடையே விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, வீண் அலைச்சல் ஏற்படும். நீங்கள் நினைத்தபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் உங்களுக்கு சின்ன சின்ன டென்ஷன்லாம் இருக்கும். வீட்டில் நீங்கள் குடும்ப தலைவராக இருப்பின் இந்த மாதிரியான கஷ்டங்கள் வரலாம். அதே போல் அரசியலில் இருப்பவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் துறையினருக்கு பணிகள் இடையூறுகள் சற்று ஏற்படலாம். பழைய பாக்கிகள் வசூல் தாமதமான நிலை காணப்படுங்க. வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் சோர்வும் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். சொன்ன சொல்லை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீங்க. அடுத்த 15 நாட்கள் பெண்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வீண் கவலைகள் தாங்க அதிகரித்த வண்ணம் இருக்கும். எதிர்பாராத அலைச்சலும் ஏற்படலாம். எதையும் திட்டமிட்டு செய்வது நன்மை தரும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. இந்த மாதத்தோட நிலைமை அப்படி தான் இருக்குது. கலைத்துறையினருக்கு தொழில் வாக்கு வன்மையில் சிறப்பாக இருக்கும், நடக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பழைய பாக்கிகள் வசூலாகும். நீங்கள் சிறந்த முறையில் விளங்குவீர்கள். அது பார்த்தீங்கன்னா, அவிட்டம் 3, 4 பாதங்களில் உள்ளங்க. பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் அப்படின்னு முக்கியமான கருத்தை சொல்லலாம். குடும்பத்தில் சுபட்சமான நிலை காணப்படுங்க. கணவன் மனைவிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒற்றுமை குறையாது இருக்கும். நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக நன்மை கிடைக்குதுங்க. பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பதும் உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடப்பதும் சிறந்ததாக சொல்லலாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சிறப்பான லாபமாக அமையுங்க. வெளியூர் நாட்டுக்கு செல்ல வேலைக்கு செல்பவர்கள் கூட இந்த மாதத்தில் முயற்சிக்கலாம். கண்டிப்பாக அது நன்மையை நடக்கும், அனுகூலமும் கிட்டும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்ப்பு உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. முன்னேற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் உத்தியோகத்திலேருந்து வேறு உத்தியோகத்துக்கு மாறினாலும் அதுவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கான நாட்களும் இந்த மாதத்தில் உள்ளதுங்க. அடுத்து சில சந்தர்ப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி தருணங்களாக உருபெறும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை நீங்கள் தவிர்க்கவும், ஏன்னா அது சிக்கலை உங்களுக்கே உண்டாக்கும். அடுத்து புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3 பாதங்களில் உள்ளவங்க உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறையும் அப்படின்னு சொல்லலாம். மறைமுக எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. சற்று அலைச்சல்கள் உங்கள் வாழ்வில் வரக்கூடும். அதை தவிர்த்து மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் நல்ல முறையில் நாட்களை பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, சுக வாழ்வில் சோதனைகள் ஏற்பட்டாலும் பண வரவுகள் தேவைக்கேற்றபடி அமையும். பண பிரச்சனைகள் எந்த சிக்கலும்
கஷ்டங்களும் இருக்காது. மன உளைச்சல் இருந்தாலும் பணம் ஒரு பக்கம் வந்து கொண்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஆசையாக சொத்துக்கள் வீண் செலவு உண்டாகும். அதனால் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். கும்ப ராசியின் அதிபதி சனி பகவான் ஆவார் அப்படின்னு சொல்லலாங்க. கும்ப ராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் 3, 4ஆம் பாதங்களில், சதயம் நட்சத்திரத்தில் அனைத்து பாதங்களும், புரட்டாச்சி நட்சத்திரத்தில் 1, 2 பாதங்களும் அடங்கியுள்ளன அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் அடுத்த 15 நாட்களுக்கு கும்ப ராசியான காலபுருஷன் அங்கமைப்பில் 2 கணுக்கால்களையும் குறிக்கும் சிந்திர ராசியும் இதுவே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கும்பராசி வாயு தத்துவத்தை கொண்ட ஒரு ஆண் ராசியாகும். கும்பராசி ஒரு குடம் போன்ற அமைப்பை கொண்ட ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. கும்ப ராசியில் பிறந்தவர்கள் எல்லா சக்திகளும் நிறைந்த ஆலயத்துக்கு நீங்கள் போகலாங்க. இந்த கடவுள் தான் அந்த கடவுள் தான் இல்லாமல் எல்லா கடவுளையும் நீங்கள் வணங்கலாங்க. அது மட்டுமல்ல, குறிப்பாக நீங்கள் அதில் முக்கியமான ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்தில் அமைந்துள்ள கும்பேஸ்வரர் ஆலயம் ஆகுங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் சென்று எல்லா பரிகாரங்களும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நன்மை உண்டாகும். அது மட்டுமல்ல, குழந்தை வரம், திருமண வரம் வேண்டி ராசிக்காரர்கள் இந்த கோயிலுக்கு சென்று வாங்க. கண்டிப்பாக உங்களது வாழ்வில் நல்லதே நடக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பார்க்கடை கடையும் போது வெளியிட்ட அமுதம் கும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கடலை கடைஞ்சா அதில் வர அமுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது கும்பம் அப்படிங்கிற அமுத கும்பம் அப்படின்னு சொன்னாங்க. கும்பம் ஈசனின் திருவிளையாடலால் மகா குளத்தில் அமுதமாக கொட்டியது அப்படின்னு ஈசன் அந்த கதையில் சொல்லுவாங்க. ஈசன் திருமண்ணில் தனது அருள் நீரை பொழிந்து பிசைந்து லிங்கம் உருவச் செய்தார். அந்த அமுதத்தை வச்சு தாங்க லிங்கம் செஞ்சார். அதனால் நீங்கள் அங்கே போய் சரிசித்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் நீக்கி மிகுந்த நன்மை உண்டாகுங்க. உங்களுக்கு சுபம் ஏற்படும். கும்ப ராசியினர் வாழ்வில் செல்வநிலை உயரவும் அதிர்ஷ்டங்களை பெறவும் எந்த ராசிநாத கடவுளை நீங்கள் வேண்டிக்கணும்? உங்கள் ராசிநாதன் கடவுள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வங்களுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா மேலும் இந்த தகவலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கும்பராசியில் பிறந்தவர்கள் செல்வ வளமிக்க வாழ்க்கை கிடைக்க என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்தில் சிறப்பான முன்னேற்றங்கள் அடையும். சனிக்கிழமையில் நீங்கள் விரதம் செய்யணுங்க. சனிக்கிழமை வாரந்தோறும் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் மேற்கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி நன்மை உண்டாகும். அது மட்டும் இல்லைங்க, வேறு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவானின் தோஷங்களை நீங்கள் ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபடலாம். சனி பகவான் வக்ரம் கொண்டிருப்பதால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆஞ்சநேயரை வாரந்தோறும் வழிபட்டு நெய்வேத்தியங்கள் ஆஞ்சநேயருக்கு படைத்து நீங்கள் வழிபட்டு வந்தால் மிகவும் நன்மைங்க. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சுற்றி நீங்கள் விரதம் இருந்து வந்தீங்கன்னா உங்களுடைய தீய கெட்டவைகள் எல்லாம் நீங்கி நன்மைகள் உண்டாகுங்க. விரதம் ஏன் சனிக்கிழமையில் விரதம் இருந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்ப ராசினர் விரதம் மேற்கொள்ள நினைத்தால் அது சனி பகவானுக்கு சனிக்கிழமையில் தாங்க விரதம் மேற்கொள்ளணும். அது சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். வலது கை மோதிர விரலில் தங்க மோதிரம் அணிவது அதிர்ஷ்டத்தை தருங்க. அது மட்டும் இல்லைங்க, ஏழ்மையான நிலையில் இருப்பவர்களும் கோயிலுக்கு சனிக்கிழமையில் எண்ணெய் தானம் அல்லது உங்களுக்கு என்ன இருக்கிறதோ அதை தானமாக செய்யுங்கள். உங்களுடைய தோஷங்கள் நீங்கி நன்மையே உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பொய் பேசுவதை முக்கியமாக கும்பராசினர் தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடும். நீதி தேவனாகிய சனி பகவானின் அருள் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். நீங்கள் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை விரதம் இருந்து நீங்கள் கும்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை உண்டாகும். நீங்கள் எந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் வத்தியாயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் சதுரகிரி சுதந்திர மகாலிங்கம் கோயில் இருக்குங்க. மாதந்தோறும் அமாவாசையில் தான் பௌர்ணமி நாட்கள்லேயோ 4 நாட்களில் பக்தர்கள் தரிசனம் செய்கிறாங்க. நீங்கள் அங்கே போய் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு இன்று முதல் வருகிற மாதங்களில் நீங்கள் 3 மாதங்கள் தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கோ அல்லது மற்ற உங்களுக்கு இஷ்ட தெய்வங்களை வணங்கி நீங்கள் வழிபட்டால் உங்கள் கஷ்டங்களானது தீருங்க.
கும்பராசி அன்பர்களுக்கு இது பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் வரும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.